Dear student, 12th standard chapter 1 exercise 1.6 that sum investigate the value of lambda and mu, the system of linear equation 2x plus 3y pi z equal to 9, 7x 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu value. Okay, 3 linear equation question கொடுத்துட்டு த்ரீ கண்டிஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு சொல்யூஷன் செக் பண்ண கொடுங்க, யூனிக் சொல்யூஷனு, இன்ஃபினைட்டிவ், நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் செக் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு 3 லீனியர் ஈக்குவேஷனு ஏஎக்ஸ் கூட பி ஃபார்முடு. ஏ வந்து மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட XYZ கோஎஃபிஷியன்ட்டு, செகண்ட் ஈக்குவேஷனோட XYZ கோஎஃபிஷியன்ட்டு, தேர்ட் ஈக்குவேஷனோட XYZ கோஎஃபிஷியன்ட்டு, வேரியபிள் XYZ 3 வேரியபிள் ஈக்குவல் டு 9, 8 வேல்யூ. இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக எக்ஸ், ஃபுல்லாக பி. இப்போ ஏவும் பின்னா ஸ்லாஷ் போட்டு கம்பேர் பண்ணுங்க. இது ஏ மேட்ரிக்ஸ் ஸ்லாஷ் பி மேட்ரிக்ஸ். இப்போ ஃபஸ்ட் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. 3 டைம்ஸ் 0 கன்வெர்ட் பண்ணும். ஓகே, எப்படி ஃபஸ்ட்டு 0 யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த 2 டைம்ஸ் 0 ஆகணும். இப்போ 2 டைம்ஸ் 0 ஆகுனா R1 வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறோங்க, எந்த சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 0 ஆகுனா இங்கே நமக்கு இங்கே இருக்கிற வேலையில் இது மல்டிப்ளை பண்ணுங்க, இது இருக்கிற வேலையை இங்கே மல்டிப்ளை பண்ணாதான் 7 2s are 14, 2 4 7s are 14, 14 minus 14 0 ஆகிடுமா? இப்போ R2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, R1 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இது இது என்ன மைனஸ் பண்ணால் ரிசல்ட் 0, -15, -45, -47. ஓகே, கண்டிஷன் புரியுதா? 2 டைம்ஸ் R2 2ஆல் மல்டிப்ளிகேஷன், R1 7ஆல் மட்டும் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி R2 வந்து ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் 0 ஆனால் டேரெக்டாக இங்கே 2 இங்கே 2 இருக்குது. அப்போ டேரெக்டாக நான் மைனஸ் பண்ணலாம். அப்போ R3 டைம்ஸ் 2 R3 minus R1. Data 2 minus 2 0, 3 minus 3 0, lambda minus 5, mu minus 9. Okay, இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா? டேரெக்டாகவே ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் இல்லை. இப்போ டேரெக்டாக ரிசல்ட் ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு லேம்டாக்கு வந்து என்ன 5 கன்சிடர் பண்ணுறோம், மியூ எல்லாம் 9ஆக இருக்கக்கூடாது. 9 இல்லாமல் எனி வேல்யூஸ் 8ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், அது 10ஆக இருக்கலாம். 9 மட்டும் கண்டிஷன் எடுத்துக்கூடாது. அப்போ எனி வேல்யூ எது சப்ஜெக்ட் பண்ணி போகலாமா? ஆனால் லேம்டா எல்லாம் நமக்கு 5 கொடுக்கணும். ஆனால் லேம்டா மீ வேல்யூக்கு என்ன வரும்? 9 கொடுக்கக்கூடாது, எனி வேல்யூஸ். அப்போ நான் 10 கொடுத்துலாமா? அப்போ கொடுங்க, லேம்டாக்கெல்லாம் 5 கொடுங்க. 5 கொடுத்தா 0 ஆகிடும். மீ வேல்யூ நான் 10 கொடுத்தேன்னா நானும் 10 கொடுக்குறேன், நீ 11 கொடுக்கலாம், 12 கொடுக்கலாம், அதில் நெக்ஸ்ட் நேரம் 8 கொடுக்கு, 7 கொடு, எனி வேல்யூஸ். ஆனால் 0 ஆகக்கூடாது அந்த வேல்யூ. அப்போ 10 கொடுத்தா 10 minus 9 1. இப்போ ரோ ஃபுல்லாக ஏ கம்ம பேர் எங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ, 3 ரோவும் நான் ஜீரோ 3, ஏவோட மேட்ரிக்ஸ் நான் ஜீரோ 2. அப்போ நம்மனா இது 3 ரேங்கு, இது 2. அப்போ ரோ ஆஃப் ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேங்க் அந்த என்ன சொல்யூஷன்? இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன், லேம்டாக்கு வந்து நேரம் 5ஆக இருக்கக்கூடாது, மியூ வேல்யூ நேரம் 9ஆக இருக்கக்கூடாது. 2 கண்டிஷன் வரும். 9 கண்டிஷன் இருக்கக்கூடாது, 5. அப்போ நேரம் 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், என்ன 10ஆக இருக்கலாம், 11ஆக இருக்கலாம், பிலோ கூட இருக்கலாம். ஆனால் 9ஆக எடுத்துக்கூடாது, 5ஆக எடுத்துக்கூடாது. 5 மட்டும் இருக்கக்கூடாது. நாட்டி கூட மீன் நேரம் 5 மட்டும் இருக்கக்கூடாது, 9 மட்டும் இருக்கக்கூடாது. மீதுனா லோ லெவலில் 4 எடுத்துக்கு, நீ 3 எடுத்துக்கு, 6 எடுத்துக்கு, இதில் நேரம் 8 எடுத்துக்கு, 10 எடுத்து, ஆனால் 9 4 மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ நானே கன்சிடர் நான் வேறு 6ன்னு எடுத்துக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். நீ 10 கூட எடுத்து ப்ராப்ளம் இல்லை. எடுத்து நான் இதில் சப்மிட் பண்ணுறீங்க, இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து சப்மிட் பண்ணுறீங்க. இப்போ லேம்டாக் யூஸ் பண்ணுங்கள். 6ன்னு எடுத்தேன்னா இது ஃபுல்லாக இந்த 2 அப்படியே இருக்கும். லேம்டாக்கு வந்து 6 போட்டால் 6 minus 5 1 போட்டால் என்ன வரும்? 1 minus 9 minus 2, எனி வேல்யூஸ். ஆனால் 5 9 மட்டும் இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் ஜீரோ ஏ கமா பி, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ 3, ஏவோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ சேம் 3, அன்னோன்ஸ் நமக்கு 3 நமக்கு XYZ 3 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வேல்யூ. அன்னோன்ஸ் நம்பருக்கு ஈக்குவலாக 3 ரேங்கும் வந்துருச்சு. அப்போ தான் தி சிஸ்டம் ஹேஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் என்ன சொல்லணும்? அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ரேங்க் 3 ஈக்குவலாக வந்தால் யூனிக் சொல்யூஷன், ரேங்க் 2 1 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிவ் மெனி சொல்யூஷன். 3 கண்டிஷன் தான். ஈக்குவல் இல்லைன்னா நோ சொல்யூஷன், ஈக்குவல் 3 இருந்தால் யூனிக் சொல்யூஷன். 2 அந்த அன்னோன்ஸ் நம்பருக்கு நான் பிலோ 2 or 1 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிவ் மெனி சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 2 கண்டிஷன் செக் பண்ணுறோம், நோ சொல்யூஷன் செக் பண்ணியாச்சு, யூனிக் சொல்யூஷன் ஓகே. நெக்ஸ்ட்னா கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறோம். லேம்டாக்கு வந்து 5 யூஸ் பண்ணுறோம், வி வெல்லாம் 9 கரெக்டாக செக் பண்ணுறோம். செகண்ட் கண்டிஷனு ரெண்டுமே 5 9ஆக இருக்கக்கூடாது. தேர்ட் கண்டிஷன் வரும் 5 கொடுங்க, 9 கம்பல்சரி, இது 2 தான் கொடுக்கும். ஓகே, ஏன்னா 0
இப்போ 5 கொடுத்தா 0 ஆகிடும், இது 9 கொடுத்தா 0 ஆகிடும். அப்போ நம்பர் ஆஃப் நான்ஸ் நமக்கு ஏ கமா பி ரேங்கு 2 நான் 0, ஏவோட ரேங்கு 2 நான் 0. அப்போ ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ரேங்கு 2, 3வோட 2 இருக்குது. இப்போ தேர்ஃபோர் என்ன வரும், என்ன ரேங்கு, த சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் என்ன சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ரேங்க் 2 இருந்தாலும் 1 இருந்தாலும் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ஓகே, இங்கே போய் சிங்கு ஒன் ஆர்பிட்டரி 2 ஆர்பிட்டலாம் எடுக்காதீங்க, ஜஸ்ட் செக் பண்ண தான் சொல்லிக்கிறாங்க. இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக செக் பண்ண சொல்கிறாங்க, செக் பண்ணாச்சு. இங்கே போய் சால்வ் பண்ண சொன்னதான் என்ன வரும், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூலாம் ஃபைன் பண்ணணும். இதுவரை ரிசல்ட்டை ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.